அழகே அழகுல அடுத்த நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். தங்கராஜும் ரேவதியும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஏங்க, நம்ம சுரேஷுக்கும் மதிக்கும் ஜாதகம் எதுவுமே பார்க்கல. சட்டுப்புட்டுன்னு ஒரு ராத்திரியில நடந்த கல்யாணம். நம்ம ஏங்க சுரேஷுக்கும் மதிக்கும் ஜாதகம் பார்க்க கூடாது? ஜாதகம் பார்த்து நல்ல நேரம் பார்த்து அதுக்கப்புறம் இவங்களுக்கு சாந்தி முகூர்த்த ஏற்பாடு ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ரேவதி சொல்ல, தங்கராஜுக்கு இது சரின்னு படுது. சரி, நாளைக்கு காலையில ஜோசியர்கிட்ட போய் நம்ம குடும்ப ஜோசியர்கிட்ட போய் ஜாதகம் பாப்பா அப்படின்னு சொல்லி தங்கராஜ் சொல்ல, மறுநாள் காலையில தங்கராஜும் ரேவதியும் சுரேஷ் மதியோடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு ஜோசியரை பார்க்க போறாங்க. அங்க போனா ஜோசியர் ஒரு பெரிய குண்டை தூக்கியே போடுறாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு நினைச்சீங்கன்னா 1 வருஷத்துக்கு இவங்க 2 பேரும் தனியா தான் இருக்கணும். தனி கொடுத்தனும் வைங்க அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஜோசியர் சொல்ல, ஜோசியர் இது எப்படி சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் கேட்க, எலியும் பூனையுமா தான் இருப்பாங்க. 2 பேரோட ஜாதகம் ஒத்து போகுதான். ஆனா வெளியில எலியும் பூனையுமா இருப்பாங்க. சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவங்களை யாராலையும் பிரிக்க முடியாது. அந்த அளவுக்கு மனமொத்த தம்பதிகளா அந்யோன்யமா இருப்பாங்க. ஊரே மெச்சுற அளவுக்கு நல்ல சூப்பர் ஜோடியா இருப்பாங்க. ஆனா அதுக்கு 1 வருஷம் ஆகணும். 1 வருஷம் இவங்க 2 பேரும் தனி கொடுத்தனம் தான் இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் கிட்டே ரேவதி கிட்டே ஜோசியர் சொல்ல, சரின்னு சொல்லிட்டு சரிங்கய்யா நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி ரேவதியும் தங்கராஜும் வீட்டுக்கு கிளம்பி வர, நேரா பார்த்தா இங்க சுரேஷ் வீட்டுக்கு தான் வராங்க. மாமா, அத்தை, உங்களை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி தங்கராஜ் சொல்ல, என்ன மாப்பிள்ள, என்ன விஷயம்? அவ அங்கே வந்து உங்களை ஏதாவது மரியாதை குறைவா நடந்துக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பம்மி போயே இங்க சுரேஷோடைய அம்மா கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லத்த, மதி அவ பாட்டுக்கு இருக்கா. நாங்க மதிக்கும் சுரேஷ்க்கும் ஜாதகம் பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம குடும்ப ஜோசியர்கிட்ட போனேன். அங்க போன இடத்துல மதியும் சுரேஷும் தனி கொடுத்தன இருந்தாதான் அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிப்பாங்க. இதுதான் முடிவு அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி தங்கராஜ் சொல்ல, என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? தனி கொடுத்தனமா? நாங்க இம்புட்டு பேர் இருந்தே அவ சுரேஷை பாத்துக்கிற மாட்டேங்கிறா. தனியா போனா மட்டும் அவ சுரேஷை பாத்துக்கிறவாளா? இங்க நாங்களா இருக்கறனால சுரேஷ் 3 வேளை சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இல்லைன்னு வைங்க, அவனுக்கு அதுவும் கிடைக்காது. தினமும் கடை சாப்பாடையா சாப்பிடுவான். ஒரு டம்ளரு, அவன் டீ குடிச்ச டம்ளரே எடுத்து போட மாட்டேன்னு சொன்னவ இவளை நம்பி எப்படி மாப்பிள்ள எங்க பிள்ளைய அவளை நம்பி நாங்க அனுப்ப முடியும்? தனி கொடுத்தனமோ சரிதான், இவளா எப்படி மாப்பிள்ள தனியா போய் கொடுத்து நடத்துவா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சுரேஷோடைய அம்மா அப்பா சொல்ல, இங்க பாருங்க அத்தை, இங்க பாருங்க மாமா, நான் அதெல்லாம் மதிக்கிட்ட பேசுகிறேன், சுரேஷுக்கிட்டையும் நான் பேசுகிறேன். இவங்க 2 பேர்த்தையும் தனி கொடுத்தனம் வைக்கிறது தான் அவங்க வாழ்க்கைக்கு நல்லது. சுரேஷுக்கு வேற கல்யாணம், மதிக்கு வேற கல்யாணம் அப்படின்றதெல்லாம் இனிமேல் வேணாம் மாமா. சுரேஷுக்கும் அந்த பொண்ணை பிடிக்கத்தான் செய்யும், மதிக்கும் சுரேஷை பிடிக்கத்தான் செய்யும். என்ன இவங்க 2 பேத்துக்கு இப்ப முட்டல் மோதல் போய்கிட்டு இருக்கு, வாழ்க்கை இன்னும் தொடங்காம இருக்காங்க. இதனாலதான் இவங்களுக்குள்ள பெரிய பிரச்சனையே போய்கிட்டு இருக்கு. இவங்க 2 பேர்த்தையும் தனி கொடுத்தனம் வச்சிருவோம், இதுதான் எனக்கு சரின்னு படுது. நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க தங்கராஜ் கேட்க, இங்க சுரேஷோட அம்மா அப்பா ரொம்ப நேரம் உட்காந்து யோசிக்க, சரி மாப்பிள்ள உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதையே செஞ்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷோட அம்மா அப்பா சொல்லவும் சரின்னு சொல்லி தங்கராஜ் ஒரு நல்ல வீடையும் பார்த்துறாரு. மாப்பிள்ள, இனிமேல் இந்த வீட்டுல நீயும் மதியம் தான் இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்ல, என்ன மாமா ஏதோ வீடு பார்க்க கூட்டிட்டு வந்தீங்க, நான் ஏதோ யாருக்கோ பாக்குறீங்கன்னு நினைச்சா எனக்குன்றீங்க. மாமா, அவளை நம்பிலாம் தனி கொடுத்தனும் போக முடியுமா மாமா? நேத்து ராத்திரி பாத்தீங்களா, புடிச்சு தள்ளி விட்டுட்டா. நீங்க ஏதேதோ சொன்னீங்கன்னு சொல்லி அவ பக்கத்துல நான் போனதுக்கு பாருங்க தலையில அடிபட்டதான் மிச்சம். இவளை நம்பி எப்படி மாமா தனி கொடுத்தனும் போக முடியும்? ஏன் உசுருக்கே உத்தரவாதம் இல்ல மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சுரேஷ் புலம்ப, அதெல்லாம் ஒண்ணு ஆகாதுல மாப்பிள்ள, போக போக பழகிறோம். 1 வருஷத்துக்கு நீயும் மதியும் தனி கொடுத்தனம் இருந்தாதான் உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்குன்னு ஜோசியர் சொல்லிட்டாரு. அதுக்காக இந்த முடிவு அப்படின்னு சொல்லி தங்கராஜ் சுரேஷ் கிட்ட எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு.